ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கார சட்னி பண்ண போகிறோம். வெற்றிலையில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னியை எவ்வளோ நாளாக பண்ணலைன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. சுவை அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ரெசிபிக்குள்ளே ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ தேங்காய் சீல் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. மிளகாய் வத்த 4, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேங்க. அப்புறம் 3 பூண்டு பற்கள், கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம், 4 வெற்றிலை எடுத்துக்கலாங்க. கழுவி வச்சுக்கலாம், காம்பு நீக்கிட்டு. நான் பண்ணக்கூடிய சமையலில் ருசி அதிகப்படுத்தி காட்டக்கூடியது சின்ன சின்ன ஈஸியான விஷயங்கள் தாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. உளுந்தம் பருப்பை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்துட்டு சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், இது எல்லாத்தையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு சேர்த்துக்கலாங்க. முதலே சேர்த்துருந்தா அது கருகிரும், அதனால தான் இந்த டைமில் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டு. கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தாங்க. வெள்ளை எள்ளுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியில் வதக்கி வச்சு இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு தேங்காய் சீலை அதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு பட்டு சேர்த்தாச்சு. இப்போ புளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த விட்டாடி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, அந்த சூட்லேயே இருக்கட்டும் எல்லாமே. இந்த டைமில் வெற்றிலையை சேர்த்துக்கலாங்க. வெற்றிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நகை வந்துட்டு அதிகமாக சேரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றிலையும் ஏலக்காய் 2 கல்கண்டு இது எல்லாமே வெற்றிலையை வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. நெல் காய்ச்சல இதை வந்துட்டு நகை வைக்கிற பாக்ஸில் சேர்த்து வச்சுருங்க. உங்களோட நகை வந்துட்டு உங்களை விட்டு போகாது. அதே டைமில் நகையும் சேருவங்க நிறையா. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.